ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடரை சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பொருளை சேர்க்கும்போது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் கரம் மசாலா தூளோ இல்லை சிக்கன் மசாலா தூளோ நான் சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட் லிவர் எடுத்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஈரல் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இன்னும் இந்த மசாலாத்தூளோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதிலே கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். பாருங்கள், இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த டைமில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் லிவர் முழுமையாக வெந்து வரணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் உடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு இந்த சிக்கன் லிவர்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வரணுங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்ல கமகம நல்ல வாசனையோட நம்மளோட சிக்கன் லிவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.